குருஜி ஐயாவுக்கு மாலை வணக்கம். நான் இந்த கருத்தத்தில் கல்யாண மாலை கருத்தரங்கத்தில் வந்திருந்தேன். உங்களை சந்தித்து அங்கேயும் இந்த ராகேது பற்றிய கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். இப்போ என்னென்னா, இந்த 10 பொருத்தம் குப்பை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அன்றைக்கி என்னால் அதை சொல்ல முடியல, அவங்க மைக்கு கொடுக்க முடியல. என்னோடய வாழ்க்கை மக நட்சத்திரம், மனைவிக்கு எனக்கு உத்தர நட்சத்திரம். 3 பொருத்தம் இருக்குது. 4-5 ஜோசியர் தூக்கி தூர போட்டாங்க. திருப்பி இப்போ 30 ஆண்டுகள் எனக்கு நிறைவச்சு. இன்னும் என் மனைவி ஒரு நாளும் கூட என்னை விட்டு பிரிஞ்சதில்லை. வீட்லேயே தான் எங்கூடவே தான் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த 10 பொருத்தம் குப்பைங்கிறத நான் அதனால தான் இந்த ஜோதிடமே கற்றுக்கணுங்கிறத நினச்சி நான் கற்றுட்டேன். இப்போது எனக்கு ஒரு கேள்விங்கய்யா. இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகமான சனி, மகர கும்ப ஆதிபத்தியம் உள்ள கிரகம் சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகிருக்குது. ரிஷபத்தில் இருக்கிற சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகிருக்குது. அந்த சனி திசையை நடத்தும் போது தனதுடைய 10ஆம் பார்வையை கும்பத்தை பார்க்குது. ரிஷபத்திலேருந்து 10ஆம் பார்வையை கும்பத்தை பார்க்குது. ஆனால் பரிவர்த்தனை மகரத்திலிருந்து ரிஷபத்துக்கு பரிவர்த்தனை ஆகிருக்கு. தன் திசையை நடத்தும் போது அது எந்த ஆதிபத்தியனுடைய பலனை முதல்ல செய்யுங்க, அது மட்டும் எனக்கு ஒரு கேள்வி. ஆமாம், இது ஒரு பெரிய கேள்வி. மைக்கை கொடுங்க. அந்த பக்கம் போட்டோம், அந்த பக்கம் ஒரு 2 பேர் பேசட்டும். அவருடைய கேள்வி, இரு ஆதிபத்தியமுள்ள கிரகம் எந்த வீட்டின் பலனை முதல்ல செய்யும் அப்படிங்கிறது தான். எந்த வீட்டின் பலனை முதல்ல செய்யும் அப்படிங்கிறது கணிக்கிறது உண்மையிலேயே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, 2-3 விஷயம் இருக்குது. 2-3 விஷயத்தையும் சேர்த்து தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, மகரத்திற்கும் ரிஷபத்திற்கும் பரிவர்த்தனை. இதில் மூல திரிகோண வீட்டத்துடைய பலனை முதல்ல செய்யும், மற்ற வீட்டு பலனை 2ஆம் இடத்துல செய்யும்னு சொல்கிறாங்க. இது இல்லை. எந்த வீட்டு பலன் என்பது புக்திநாதர்கள் கேந்திரங்களில் இருக்கிறாங்களா, சஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறாங்களான்றதை பொறுத்தது. இதை என்னைக்காச்சும் செக் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? யாராவது இதை செக் பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? ஐயா கேட்ட உட்காருங்க. ஐயா கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. அவர் என்ன கேட்டார், மகரமும் ரிஷபத்திலையும், மகரத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சனி, இந்த 2 கிரகங்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலைமையில் சனி தசை வரும்போது மகர வீட்டின் பலனை செய்வாரா, கும்ப வீட்டின் பலனை செய்வாரா? அதான கேள்வி உங்கள் கேள்வி. சரி, மூல என்ன லக்னம்? அது ரிஷப லக்னம். பொதுவாக தான் கேட்குறீங்க. விருச்சிக லக்னம்னு கேட்குறாரு. இந்த இடத்துல நம்முடைய மூல நூல்களில் மூலத்திரிகோண வீடான கும்ப வீட்டின் பலனை முதல்ல செய்வார், அதன் பிறகு இந்த வீட்டு மகர வீட்டு பலன்களை செய்வார்னு சொன்னாலும் இந்த இடத்துல அப்படி இல்லை. ஒரு ஜாதகத்தில் மூலத்திரிகோண வீட்டை செய்யலாம், இன்னொரு ஜாதகத்தில் மகர வீட்டு பலனை செய்வார். இந்த இடத்துல எப்படி ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவமானதுன்னு ஏற்கனவே நான் பதில் சொன்னணும். இதை ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் புக்திநாதர்களுடைய அடிப்படையிலையும் நீங்கள் கணிக்கணும். இப்போ விருச்சிக லக்னம்னே வச்சுக்குவோம். 3-7 குடையவர்கள் பரிவர்த்தனை. இப்போ 3-7 குடையவர்கள் பரிவர்த்தனையாகவும் இதே 4-12 குடையவர்கள் பரிவர்த்தனையாகவும் மாறுது இல்லையா? ஆனால் பரிவர்த்தனை நடந்திருக்கின்ற இடம் 3-7. இந்த பரிவர்த்தனையுடைய அமைப்பு தான் முதல்ல இருக்கும். 3-7 குடைய பரிவர்த்தனை தான் முதல்ல இருக்கும். 4ஆம் ஆதிபத்திய அமைப்புகள் 2வது தான் செயல்படும். ஆனால் சஷ்டாஷ்டகமாக புக்திநாதர்கள் வரும் பொழுதோ, 4ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்ட புக்திநாதர்கள் வரும் பொழுதோ 4ஆம் வீட்டு பலன் நடக்கும். இதுவும் எல்லா ஜாதகத்திற்கும் ஒரு விதியை சொல்லிட முடியாது. ஆனால் பொதுவாக நீங்கள் கேட்குறது 3-7-11 3-7 பரிவர்த்தனை அடிப்படையில் 3-7 பரிவர்த்தனையுடைய பாவக அமைப்புகளில் தான் பலன்கள் நடக்கும். ஆனால் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மூலத்திரிகோண வீட்டின் பலனை அதிகமாகவும் முதலிலும், மூலத்திரிகோண வீடுனா கும்ப வீடு, அப்படிலாம் நடக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இது இல்லை. ஆனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? புக்திகள் இருக்குல்ல, சஷ்டாஷ்டக புக்திகளா, இந்த புக்திகளா, இதைத்தாங்க நான் சுபத்துவ பாபத்துவம்னு சொல்கிறேன். இப்போ ரிஷபத்தில் இருக்கிறாரு சனி. இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு இதே விருச்சிக லக்னத்திற்கு சூரியன், புதன், செவ்வாய், ராகு, குரு எல்லாம் தனுசில் இருந்துட்டாங்கன்னு வைங்க. ஒரு கற்பனையாகவே சொல்கிறேன், கேள்வி கேட்ட உங்களுக்கே சொல்கிறேன், ஒரு கற்பனையாகவே சொல்கிறேன். ரிஷபத்தில் இருக்கின்ற சனிக்கு 8ஆம் வீடான தனுசில் 6 கிரகம் இருந்தால் என்ன பலன் நடக்கும்? இப்போ எது நடக்கும் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு
காம்பினேஷன்களின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தை மட்டும் வச்சு சொல்லிட முடியாது, ஒரு இடத்துல மட்டும் வச்சு சொல்ல முடியாது. இதை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. இது நீங்களாக தனித்து பார்க்கும்போது தான் நான் சொல்லுகின்ற பதிலினுடைய உண்மைத்தன்மை புரியும். ஆக மகர ரிஷபத்தில் சனி சுக்கிரன் பரிவர்த்தனை அடைந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சனி திசை சுயபுக்தியிலிருந்து நடக்கக்கூடிய புக்திகள் 6-8 அமைகிறார்களா என்பதை பொறுத்தும், 4ஆம் இடத்துல விருச்சிக லக்னமாயின் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் தான் இதோடைய பலன் நடக்கும். ஆனால் பொதுவாக பெரும்பாலும் 3-7 பரிவர்த்தனை பலன்கள் நடக்கும்னு சொல்லிடலாம். அடுத்தது வணக்கம் குருஜி. என் பையனுக்கு 34 வயசு ஆகுது. இன்னும் திருமணம் ஆகலை. நான் 3 வருஷமாக உங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் புரியுது எல்லாம். ஆனால் அவனுக்கு கணிக்க தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் படிக்கலை. ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லை, சும்மா யூடியூப்பில் பார்க்குறது தான். ஆனால் அவங்க அப்பா ராகுதசை நடந்தவங்களுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் கல்யாணம் நடக்கலை. ராகுதசையில் சந்திர புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. 34 வயசு முடிய போகுது. குருதசையில் கல்யாணம் ஆகிடுமா? இது வந்து பொதுவாக சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட கவர் கொடுத்துருக்கேன். 34 உட்காருங்கம்மா. 34 வயது வரைக்கும் கல்யாணம் இதை கவர் கொடுத்துருக்குறீங்க. நான் அதை தனியாக சொல்கிறேன், இது வேண்டாம். 34 வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கிறதுனா இந்த ஜாதகத்தில் பார்த்தவொடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. 2, 7, 8 பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடம் இதாக இருக்கும். இப்போ ராகுதசை நடக்குது. 5ல் குரு இருக்காரு. குருதசை தானே வரப்போகுது. இல்லை அப்படி வேண்டாம், சொல்லக்கூடாது. 5ல் குரு இருக்கிறது நல்லது. இப்போ ராகுதசை சந்திரபக்தி நடக்குது இல்லை? இவர் பையனுக்கு 5 ராகுதசை சந்திரபக்தி நடக்குது. 34 வயசு. இன்னும் 1.5-2 வருஷத்தில் குருதசை ஆரம்பிக்கும் போது குருதசை சுயபக்தியில் என்ன கிடைக்கும்? குழந்தை கிடைக்கும். இந்த அம்மா பாட்டி ஆவாங்க. அதுதான் குருஜி எனக்கு ஆசை. நான் ஈரோடு மாநாட்டுக்கே வரலான் இருந்தேன். அவங்க அப்பா கொஞ்சம் முடியாமல் இருந்தனால நான் வரலை. அதை உங்களுக்கே பலன் தெரிஞ்சு போச்சு. சொல்லணும் குருஜி. உங்க சொல்றேம்மா, இங்க இந்த இடத்துல வேண்டாம், தனிப்பட்ட ஜாதகங்கள் வேண்டாம், கையில இருக்கு, நான் சொல்றேம்மா. அதுக்காண்டி தான் குருஜி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். குருதசை சுயபக்தியில நீங்க பாட்டியாக போறீங்க. இது வந்து கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒண்ணு. இது வந்து நிரூபணமான ஒன்று. அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க சார். 34 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா சனி செவ்வாய் 2, 7, 8ஆம் இடங்களோட பாதிப்பு. அவ்வளோதான். சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. நான் திருவனந்தபுரத்துலேருந்து வரேன். மைக்கை வைக்கிட்ட ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வரேன். சொல்லுங்கம்மா. 2017 உங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தேன். இப்போ வந்து உங்களை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் பொண்ணை தனியாக விட்டுட்டே நான் இங்கே வந்தேன். ஒரு அம்மாவாக வந்திருக்கேன். எனக்கு 3 கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த மேஷ லக்னத்துக்கு 4ல் கடகத்தில் செவ்வாய் நீச்சம், 7ல் துலாத்தில் சனி ராகு. ஸோ லக்னாதிபதி உங்களுடைய விதிகள் தான் என்னை பல நேரம் தூங்காமல் விட்டுருக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் பொண்ணு தனியாக தான் இருக்கா. என் ஹஸ்பண்ட் ஆர்மியில் ஆஃபீஸராக இருக்கார். ஸோ குரு வந்து மிதுனத்தில் இருக்கார், 20 டிகிரி புள்ளி 19. சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார், 28.42 டிகிரி. ஸோ லக்னாதிபதி அஷ்டமாதிபதி உங்கள் இதுபடி நீச்சம். சனி வந்து ராகு கூட சேர்ந்துருக்காரு. ஸோ ஆயுள் கண்டை எதனா இருக்குமா? இது ஒரு எனக்கு கை காலெலாம் நடுங்குது. எனக்கு ஒரு அம்மாவை தான் நான் வந்து. எப்படிமா பேசுறீங்க? சனி உச்சம்லம்மா. ஆனால் ராகு கூட சேர்ந்துருக்காரு. இருந்துட்டு போகுதுமா. ஆயுள் காரகன் உச்சம்ன்றது சனிக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிரெடிட் வந்து அந்த ஆயுள் அமைப்புமா. சனி உச்சமானாலே உங்களுக்கு 40 வயதுன்றது முதல்ல அது 1ல் மட்டுமே தீர்மானமாகுது. 2வது செவ்வாய்க்கு ஒரு கேந்திர பலம் இருக்கு இல்லையா? ஆனால் நிஷ்பலத்தில் இருக்கார். 4வது வீட்டில் நிஷ்பலத்திலையும் இருக்கார் இல்லையா? உங்கள் இதுலேயே எனக்கு பெருமையாக இருக்குமா. இப்போ தான் நான் சொன்னேன் தனுசு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் எப்படின்ட்டு. ஆனாலும் எல்லாவற்றிற்குள்ளும் ஜோசியமே நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறது தான். கேந்திர பலம் என்பது பெரிய விஷயம் இல்லையா? செவ்வாய் நீச்சமாகிறது அப்படிங்கிறது நல்லதுன்னு ஒரு இடங்களில் சொல்கிறேன். கேரக்டருக்கு கரெக்ட். ஷீ இஸ் a very good girl. சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க பரஸ்பரம். எல்லாமே இருக்கட்டும்மா. நீங்கள் சொன்னதில் ஆயுள் காரகனை குரு பார்க்கிறார். ஆமாம். அப்போ நீங்கள் இந்த அமைப்பே 60 வயசு தாண்ட வைக்கக்கூடிய அமைப்பு. 7ல் திக்பலம் தான். அடுத்த பாயிண்ட் வருது பாருங்க. அப்போ ராகு கூட 4 டிகிரியில் சேர்ந்துருக்காரு. குரு பார்க்குறாருல, குரு மிதுனத்திலேருந்து பார்க்குறாருல்ல. நீங்கள் சொல்கிற அமைப்பு எனக்கு புரியுது. உச்ச சனி ராகு சேர்ந்துருக்கும், மிதுனத்திலேருந்து குரு பார்க்குறாரு. லக்னாதிபதி கேந்திர பலத்தில் இருக்கிறார், நீச்சமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் இதற்கடுத்து வரக்கூடிய தசை அமைப்புகளில் ஆனால் இந்த நிலைமையை மட்டும் வச்சு நீங்கள் ஆயுள் சனி உச்சமானாலே ஆயுள்மா. ஆயுளை தவிர்த்து வேறு எதையும் கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவர் அவர். ஆயுள் கண்டிப்பாக உண்டு.
குருவின் பார்வையில் அவர் இருந்தாலே ஆயுள் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது, எப்போ நீங்கள் வந்து பயப்படணும்னு சொன்னால், இதில் இன்னொன்று தெரியுமா, மேஷ லக்னத்துக்கு மட்டும்தான் அவர் நீச்சமானாலும் லக்னத்திற்கு கேந்திரத்திலும் 8ஆம் இடத்திற்கு கோணத்திலும் இருப்பார். 8ஆம் இடத்திற்கு கோணத்தில் இருக்கிறாரா? ஆமாம். 8க்கு 8, 6, 12 மறையும் போது தான் 8ஆம் பாவகம் பாவக ரீதியிலாக பாதிக்கப்படும். நீங்கள் எப்போ பயப்படணும்? நான் இதே ஆன்லைன் வகுப்பில் நடத்தியிருக்கிறேன். இதே ஜாதகத்தை ஒரு ஆன்லைன் வகுப்பில் நடத்தியிருக்கிறேன். எப்போ நடத்தியிருக்கிறேன்னா 8ல் செவ்வாறாக இருக்கும்போது தான் அதில் பிரச்சனை வரும்னு நடத்தியிருக்கிறேன். 8ல் செவ்வாறாக ஆட்சியாக இருந்தால் ஆயுள் பங்கம். ஏன்னா 8ஆம் அதிபதியாக செவ்வாய் செயல்படக்கூடாது. லக்னத்துக்கு 8ல் மறையக்கூடாது. 8ல் செவ்வாறாக இருந்தால் தான் ஆயுள் அற்பாயுள். அதே ஆன்லைன் கிளாஸில் பக்கத்தில் 7ல் சனியை போட்டு இப்படி சனி இருந்தால் இந்த ஆயுள் பங்கமாவாதுன்னு கொடுத்துருக்குறேன். ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜோதிடத்தை நீங்கள் ஒரு மாதிரியாக, இதில் தான் என்ன அடிக்கடி நான் சொல்லுவேன்னா, மனசை கழட்டி வச்சுட்டு ஜாதகம் பார்க்கணும்னு. சார், ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு உள்ளேயே எல்லா கிரகமும் அடங்கிடுச்சு. அதனாலேயே யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க ஜாதகத்தை. உங்களுடைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். எந்த இதுலையுமே இந்த ராகு கேதுக்குள்ள அடங்குற ஜாதகம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. தெரிஞ்சிருந்தா யாராவது லிங்க் அனுப்புங்க. ஒருவேளை நீங்களும் குப்பை ஜாதகன்றனால பார்க்கறது இல்லையோன்றது ஒரு சந்தேகம் எனக்கு. ராகு கேதுக்களுக்குள்ள அடங்குற அந்த காலசர்ப்ப தோஷத்தினால எதுவுமே இல்லை. யாரோ ஒரு எதுகை முனைக்காக ஆசைப்பட்ட யாரோ ஒரு இந்த கணித ரீதியிலான அதெல்லாம் வேண்டாமா, இந்த இடத்துல மறுபடியும் குப்பைன்னு சொன்னால் கோவம் வரும். காலசர்ப்ப தோஷம்ன்ற அப்படிப்பட்ட அமைப்பு ஒன்றும் இல்லவே இல்லைம்மா. நீங்கள் பாவத் பாவக உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கைதட்டுறதுக்காக சொல்லலை. காலசர்ப்ப தோஷம்ன்றது கிடையவே கிடையாது. ராகு கேதுக்களுக்குள்ளே எல்லாம் அடங்குனா என்ன நடக்கும்? அது ஒரு அப்படியே இருட்டாக்கிடும், அது கிடையவே கிடையாதுங்க. அது எத்தனையோ பார்த்தாச்சு. காலசர்ப்ப தோஷத்துக்கு உடனே பிரதமர் நேருவோட ஜாதகத்தை நிறைய மூல நூல்களில் அந்த காலத்து ஜோசியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அவர் காலசர்ப்ப ஜோசமாங்க, அவருக்கு என்னென்னமோ அனுபவிச்சார். அவர் ஒரு 17-18 வருஷம் ஜெயிலில் இருந்தார். நல்லதுக்கு தான். அவர் ஒன்றும் ஜெயிலில் போய் செக்கிலத்தை செம்மல் நம்ம வாவுசி மாதிரிலாம் இழுக்கலை. அவரும் ஃபஸ்ட் கிளாஸில் தான் ஜெயிலில் இருந்தார். காலசர்ப்ப தோஷம் அமைப்பு இல்லைம்மா. ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மனதை கழட்டி வச்சுட்டு பாருங்கள். நம்ம ஜாதகமாக இருந்தாலும் நேற்றுலாம் நேற்று அப்பாயின்மெண்ட் பார்த்தது எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஒரு சகோதரி தன்னுடைய 71 வயது அப்பாவுடைய முடிவை அவரே தீர்மானித்து என்கிட்ட கேட்குறார், இது அப்படித்தானேன்றார். நேற்று அப்பாயின்மெண்ட்டு. அப்பாவுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஏப்ரலுக்கு பிறகு நீங்கள் சொல்லிக் கொடுத்த அமைப்பின்படி இது நடக்குது. ஏப்ரல்லேருந்து இதுக்குள்ளே இந்த அமைப்பு நடக்குது. இது சரிதானேன்றாங்க. நான் அழுதுட்டேன். நான் ஃபோன் கன்சல்டேஷன் தான். எனக்கே இவ்வளவு பர்ஃபெக்டாக இது பண்ண முடியுமான்ட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேம்மா, 1 மாதம் முன்ன பின்ன வரும். ஏன்னா அப்பாவுடைய டைம் வந்து 5 நிமிஷம் முன்ன பின்ன வந்தால், பட் உங்களுடைய ப்ரொடிக்ஷன் அக்யூரேட்டுன்னே. அது மாதிரி தான். அதாவது மனசை கழட்டி வச்சுட்டு பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறபடி ஆயுள்காரகன் சனி ராகுவோடு இணைந்திருந்தாலும் திக்பலமாகி உச்சம் பார்வை அமைப்புகளில் தான் நீங்கள் வந்து திக்பலத்தை எடுக்கக்கூடாது. வலிமை அமைப்புகளில் ஸ்தான பலத்தையும் திக்பலத்தையும் எடுக்கணும். கூடவே சுபத்துவத்தை கண்டிப்பாக எடுத்தே தீரணும். ரெண்டாவது, 8ஆம் பாவகம் பாதிக்கப்படணும், லக்னம் பாதிக்கப்படணும். லக்னாதிபதி தான் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரே தவிர 8ஆம் இடத்துலையோ லக்னத்திலேயோ பாவர்கள் இல்லை. 8ஆம் இடத்துல பாவர்கள் இல்லை. லக்னத்தை சனி பார்க்குறாரு, ஆனாலும் சுபத்துவமை தான் பார்க்குறாரு. நீங்கள் லக்னம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஆயுள்னு வந்துட்டிங்கனாலே நான் உடனே 8ஆம் இடத்துக்கு வந்துடுவேன். போன ஆன்லைன் வகுப்பில் இதில் பாதி பேர் ஆன்லைன் வகுப்பில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. எல்லாருமே கூட ஆன்லைன் வகுப்பில் இருக்கலாம். மேஷ லக்னத்திற்கு மரணத்திற்கு 8ல் செவ்வாறாக போட்டு வகுப்பு நடத்தியிருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? 8ல் அந்த இடத்துல ஒரு மாணவர் கேட்டார், 8ல் செவ்வாய் இருக்கிறது ஆயுள் பலம் தானேன்னு கேட்டார். இல்லைன்னே. 8ல் சனி இருக்கிறது தான் ஆயுள் பலம். 8ல் அட்டமாதிபதியாக இருந்து செவ்வாய் இருந்தாலும் ஆயுள் குறைவா? ஆயுள் குறைவு. செவ்வாய் தசையில் அது நடக்கும். கூடவே ராகு இருந்தார்னா செவ்வாய் தசை ராகு பக்தியில் அது நடக்கும். இதுதான் புரிஞ்சுக்கிறதுக்கு சிக்கலான ஒரு அமைப்பு. அடுத்த கேள்வியை கேளுங்க. ஆனால் ஆயுள் காரகன் திக்பலமாகி வலிமையாகி அவர் குருவின் பார்வையில் இருக்கும்போது குறைந்தபட்ச ஆயுள்னு சொல்லப்படக்கூடிய 60 வயது கண்டிப்பாக உண்டு. சார், டேலைட் சேவிங் வந்து நிறைய பேருக்கு போட தெரியல சார். அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டீங்கன்னா. டேலைட் சேவிங், டேலைட் சேவிங் நீங்கள் சாஃப்ட்வேரில் தான்மா. டேலைட் சேவிங் போடும்போது மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு மாதிரியாக போடணும். பெரும்பாலும் வந்து சாஃப்ட்வேர்லேயே அது வந்துடுது. நான் அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறேன். டேலைட் சேவிங்கு ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது உண்டு. டேலைட் சேவிங்கு வெளிநாடுகளுக்கு போடக்கூடிய அமைப்புகளில் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய கவனம் வேணும். மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை
அந்த டேலைட் சேவிங் இருக்கக்கூடிய நாடுகளில் சம்மர் ஆரம்பிக்கும். அந்த சம்மர் மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12 மணியிலிருந்து டேலைட் சேவிங் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வின்டர் ஆரம்பிக்கும். இதை மனப்பாடம் வச்சுக்கிட்டிங்கனாலே டக்கு டக்குன்னு வந்துடும். இதை நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கணும். இது உலகின் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தாது. வடபகுதி நாடுகளுக்கு, அமெரிக்கா மாதிரி நாடுகள், லண்டன் மாதிரியான நாடுகளுக்கு பொருந்தும். மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சம்மர் ஆரம்பிக்கிறது, டேலைட் சேவிங் போடணும் அப்படிங்கிறதையும், அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வின்டர் மார்ச் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆரம்பிக்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் போடணுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தால் போருங்க. ஞாபகம் தாங்க இது. நான் மட்டும் என்ன, ஜோதிடனுக்கு ஞாபகம், மனனம், மனப்பாடம், கிரகிக்கும் திறன் அவசியம் அவசியம் அவசியம். இப்போ நான் சொன்னது இதே கேள்வியை நான் மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கேட்குறேன், எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு தெரில. இந்த அக்டோபர் மார்ச் ஞாயிறு. ரொம்ப தேங்க்ஸ்.